அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் அகாடமி. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம பொது தமிழ் பாடத்துலேருந்து சொல் இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இலக்கணம்னா என்ன, இலக்கணத்தோட வகைகள், எழுத்திலக்கணம், எழுத்தோட வகைகள், அது எல்லாமே போன கிளாஸில் பார்த்துருப்போம். எழுத்திலக்கணத்துக்கான கொஸ்டின் டிஸ்கஷனும் போன வகுப்புலேயே பார்த்துருப்போம். சரிங்களா? டோட்டலாக ஒரு 5 கிளாஸஸ் இருக்கும். அந்த 5 கிளாஸஸ் யாரும் பார்க்கல, ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல்லே டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸஸை அதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் சொல்லிலக்கணம் பார்க்க போகிறோம். ஸோ சொல்லிலக்கணம் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொது தமிழ் படிக்கிறதுக்காக நம்மளோட டிஎன்பிஎஸ்சி அகாடமிலேயே உங்களுக்கு பொது தமிழ் இலவச ஸ்டடி கோர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃப்ரீயாகவே அதை நீங்கள் லாகின் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த லிங்க் தான். இந்த லிங்க்குக்கு போனீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பொது தமிழில் பார்ட் A, B, C எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். ஜஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ கிளாஸஸ் மட்டும் அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா படிக்காமல் விட்டால் உங்களுக்கு அது அந்த அளவுக்கு இஃபெக்டாக இருக்காது எக்ஸாம்ஸ்க்கு. சரியா? நீங்களும் படிக்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே இந்த லிங்க்கை சொல்லிடுறேன். இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க் இருக்கும். நீங்கள் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் எல்லா கண்டென்ட்டுமே அதுலேருந்தே படிச்சுக்கலாம். சரியா? வேறு ஏதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை டெஸ்ட் சீரிஸ் வேணும், புக்ஸ் வேணும், இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ சொல்லிலக்கணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னா என்னம்மா? சொல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோம். அதாவது ஒரே ஒரு எழுத்து நின்று அது ஒரு பொருள் தந்தாலும் சரி, இல்லை நிறையா எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருள் தந்தாலும் சரி, அதை தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓர் எழுத்து ஓர் மொழின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு டிஎன்பிஎஸ்சிலே சிலபஸ் இருக்குது. ஓர் எழுத்து ஓர் மொழி. இப்போ ஆ அப்படின்னா இதுக்கான பொருள் என்ன? பசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆ அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு எழுத்து தான், ஆனால் இந்த ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் இருக்குது. அப்போது அந்த ஓர் எழுத்து ஓர் மொழி அப்படிங்கிறது ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு எழுத்து தனித்து நின்று நமக்கு ஒரு பொருள் தந்தாலும் சரி, இல்லை அந்த எழுத்துக்கள் நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து நின்று, இப்போ இதுவே ஆ டு, இப்போ 2 எழுத்துக்கள் சேர்ந்துருக்கு. 2 எழுத்து சேர்ந்து ஆடு அப்படின்னா ஒரு விலங்கு குறிக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி நமக்கு ஆடு அப்படின்னா நடனம் ஆடுறதையும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பொருள் தருது, பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருது அப்படின்னாலும் அதை சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொல் அப்படிங்கிறதுக்கு என்ன வரையறைன்னு பார்த்தோன்னா, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சொல்லுக்கு நம்ம என்னென்ன, அதாவது சொல் அப்படிங்கிறத வேறு வேறு இதில் என்னென்னா சொல்லலாம், வேறு வேறு சொற்கள் என்ன பயன்படுத்துகிறோம், சொல் அப்படிங்கிறதுக்கே வேறு வேறு சொற்கள் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி அப்படின்னு சொல்கிறாங்க. பதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு சொல்ல பிரிக்க முடியுதா பிரிக்க முடியாததா அப்படிங்கிறத பார்க்கறது தான் பகுக்கவியலும் பகுக்கவியலாதது. பகுப்பதம் பகாப்பதம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது நம்ம பதம் அப்படின்னு சொல்கிறோம். மொழி அப்படின்னாலும் சொல் அப்படின்னு தான் அர்த்தம். மொழி அப்படிங்கிறதுல தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கிளவி அப்படிங்கிறதுல அதுக்கும் சொல் அப்படிங்கிறது தான் ஒரு பொருள் தரக்கூடியது தான் கிளவி அப்படிங்கிறதும். இரட்டை கிளவி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கிளவி அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா பதம் அப்படிங்கிறதுல பகுப்பதம் பகாப்பதம், பகுக்கவியலும் பகுக்கவியலாத பதம். ஓகேவா? அதை தான் நம்ம பதம் அப்படின்னு சொல்கிறோம். மொழியில் நம்ம சொன்ன மாதிரி தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு இருக்கிறது எல்லாமே நம்ம மொழியில் சொல்லுவோம். கிளவி அப்படிங்கிறது இரட்டை கிளவி. இதை தான் சொல்லிலக்கணத்தில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பதம்னா என்ன, பகுப்பதம்னா என்ன, பகாப்பதம்னா என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பகுபதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் சொல் என்பதற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர். சொல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயராக தான் நம்ம பதம் அப்படின்னு சொல்கிறோம். சொற்கள் எத்தனை வகைப்படும்? நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சது தான். சொற்கள் அப்படிங்கிறது 4 வகைப்படும் இல்லையா? பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். பெயர் சொல் அப்படின்னா என்னம்மா? பெயர் சொல் அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கிற சொல்ல நம்ம பெயர் சொல் சொல்லுவோம். அது ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்றத்தை பட் ஒரு பெயரை குறிக்கணும். அதை தான் நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வினைச்சொல் அப்படின்னா அந்த பெயர் சொல் என்ன வினை புரியுது அப்படிங்கிறது தான் வினைச்சொல்னு சொல்லுவோம். அதாவது வெர்புன்னு சொல்லுவோம் இல்லையா? பெயர் சொல் அப்படின்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். வெர்ப், வினைச்சொல்னா வெர்புன்னு சொல்லுவோம். அந்த சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பண்ணுச்சு, என்ன வினை புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். உரிச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உரிச்சொல்ங்கிறது செய்யுளுக்கே உள்ளதுமா, செய்யுளுக்கே உள்ளது. அதாவது ஒரு பெயர் சொல்லும்
வினை சொல்லும் மிகைப்படுத்தி காமிக்கிறத தான் நம்ம வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். நனி பசு அதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து உரிச்சொல்லாம் என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நனி பசு, சால சிறந்தது, அது மாதிரி சாலை, கடி, நனி அப்படிங்கிறது எல்லாமே ஒரு செய்யுளில் வந்து ஒரு மிகுதியை காமிக்கிறதுக்கோ இல்லை ஒரு மிகைப்படுத்தி காமிக்கிறதுக்கோ அதை தான் வந்து உரிச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? உரிச்சொல் வந்து தனியாகவும் இயங்கும். ஸோ தனியாகவும் இயங்கக்கூடியதாக இருக்கும். இடைச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா இடைச்சொல்ங்கிறது தனியாக வந்து இயங்காது. அதாவது போல, போன்றன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இடைச்சொல். தனியாக இயங்காது. ஆனால் ஒரு பெயர் சொல்ல வினை சொல்ல சார்ந்து தான் இயங்கும். இடைச்சொல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து இயங்கும். பட் வந்து நமக்கு தனியாக இயங்குறதுக்கான இது கிடையாது. ஆனால் அந்த ஒரு மொழிக்கு வந்து ஃபுல் பொருள் தர்றது வந்து முழு பொருளையும் தர்றது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இடைச்சொல்லாக தான் இருக்கும். இடைச்சொல்லை நம்ம யூஸ் பண்ணாதான் வந்து நமக்கு ஒரு மொழிக்கு முழு அர்த்தமுமே வந்து கிடைக்கும். ஆனால் இடைச்சொல்ங்கிறது தனியாக வந்து இயங்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து நம்ம பகுப்பதம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து சொல்லோட வகைகள். இது எல்லாமே சொல்லோட வகைகள். இப்போ பகுப்பதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெயர் சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல்லாம் தனித்தனியாகவே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பகுப்பதம் அப்படின்னா என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? பகுப்பதம் அப்படின்னா வந்து பிரிக்க இயலக்கூடியது. அதாவது ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதை நம்மளால பிரிக்க முடிஞ்சிச்சு. பிரிக்கிறதுனா என்ன? பிரித்து எழுதுகன்னு சொல்லுவோம் இல்லையா? பிரித்து எழுதுகவா பண்ண முடிஞ்சிச்சு. உங்களால ஒரு சொல்ல பிரித்து எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம பகுப்பதம் அப்படின்னு வந்து சொல்றோம். பகுப்பதங்கள் எதை சார்ந்ததா இருக்கும்? பெயர் சொல்லும் வினைச்சொல்லா இருக்கும். உரிச்சொல்லுக்கும் இடைச்சொல்லுக்கும் பிரிக்க இயலாது. உரிச்சொல்லையும் இடைச்சொல்லையும் நம்மளால பிரிக்க முடியாது. அதை வந்து நம்ம பகுப்பதங்கள்ல வராது. பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரிக்க இயலாத சொற்கள். ஸோ பெயர் சொல்லும் வினை சொல்லும் தான் வந்து பிரித்து பொருள் தரும் நிலையில். பிரிச்சா நமக்கு பொருளும் கொடுக்கும். சரிங்களா? பொருள் தரும் வகையில இருக்கிறத தான் நம்ம வந்து பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். பகுபதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வேலன் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலன் அப்படிங்கிறது என்னது? பெயர் சொல் இல்லையா? ஒரு நபரை குறிக்கிற சொல்லா இருக்கு. வேலன் அப்படின்னு ஒரு நபரை குறிக்கிற சொல்லா இருக்கு. அந்த வேலன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறோம்? வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகேவா? வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்க முடியுது அப்படின்னாலே வந்து அது என்னது? பகுப்பதம். பிரிக்க முடிகிற சொல் அப்படிங்கிறப்ப பகுப்பதம் அப்படின்னு வரும். படித்தான் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறோம்? படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த மாதிரி சிறு சிறு உறுப்புகளா, இப்போ இது வந்து சிறு சிறு உறுப்புகளா தானே பிரிச்சிருக்கோம். படின்னு ஒரு உறுப்பு இருக்கு, இத்து ஆண் அப்படின்னு சில உறுப்புகளா இருக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரிக்கிறத தான் நம்ம வந்து பகுப்பத உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம பிரித்து எழுதும் போது நமக்கு இது கிடைக்கிறது எல்லாமே ஒவ்வொரு பார்ட்ஸ், பகுபத உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும், அது என்னென்னங்கிறத இப்ப பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் அப்படின்னா பிரிச்சு எழுதும் போது நமக்கு வந்து வரதா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பகுபத உறுப்புகள் நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 பகுபத உறுப்புகள் இருக்கு. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து 6 வகை பகுபத உறுப்புகள்ல உள்ள 6 வகைகள் இதுதான். பகுதி அப்படின்னு சொன்னோம்னா பிரிக்கும் போது முதல்ல வருது இல்லையா, அதை வந்து நம்ம பகுதின்னு சொல்லுவோம். விகுதி அப்படிங்கிறது பிரிக்கும் போது கடைசியா வர்றதை நம்ம விகுதி அப்படின்னு சொல்றோம். இடைநிலை அப்படிங்கிறது நடுவுல வர்றது. சந்தி அப்படிங்கிறதும் இடையில வர்றது தான். சாரி அப்படிங்கிறது வந்து ஒரு அசை சொல்லா வந்து பயன்படுத்துறத சாரி அப்படின்னு சொல்லுவோம். விகாரம் அப்படிங்கிறது இந்த பகுதியில ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா, பகுதி விகுதியில ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா அதை வந்து விகாரம் சொல்லுவோம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? பகுதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகுதி அப்படிங்கிறது பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது. பிரிக்கும் போது பகுபதத்துல ஃபர்ஸ்டா வருது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம பகுதி அப்படின்னு சொல்றோம். பகுதி வந்து மேக்சிமம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினை இப்போ ஒரு வினைச்சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வினையோட பகுதி வந்து எப்பயுமே கட்டளையாக இருக்கும். போ, வா அப்படியே அந்த கட்டளையாக இருக்கும். அப்படிங்க உங்களுக்கு எடுத்துக்காட்டோட பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். முதல்ல வந்து நான் இந்த வரையறையா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்காட்டோட பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒரு வினைச்சொல் இருக்கு அப்படின்னா அதோட பகுதி வந்து கட்டளை சொல்லாவே இருக்கும். சரிங்களா? அடுத்து பகுபதத்தின் இறுதியில் கடைசியில வரதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? விகுதி அப்படின்னு சொல்றோம். கடைசியா வர்றதை விகுதின்னு சொல்றோம். அந்த கடைசியா இறுதியில் வர்றது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணையையோ. திணைனா என்ன?
அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திணையையோ பால்னா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திணை எத்தனை வகைப்படும், பால் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இதுவுமே வந்து நமக்கு டிஎன்பிசிக்கு உள்ளது தான். திணைனா என்ன, பால்னா என்ன, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் தான். பேசிக்காக உள்ளது தான். என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? திணையையோ பாலையோ குறிக்கும். இல்லை அந்த வினை வந்து முற்று அப்படின்னா அந்த வினை முடிஞ்சிருச்சா, எச்சம் அப்படின்னா அந்த வினை முடியாமல் தொடர்ந்துட்டு இருக்கா, எஞ்சி நிற்கிதா அப்படிங்கிறத குறிக்கிறது தான் விகுதி அப்படின்னு சொல்லுவோம். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரதை தான் நம்ம இடைநிலை அப்படின்னு சொல்றோம். இடையில வரது பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல வரதை நம்ம வந்து இடைநிலை அப்படின்னு சொல்றோம். அந்த இடைநிலை எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை குறிக்கும். காலத்தைனா வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கா, இல்ல முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற காலத்தை குறிக்கிறது. இல்ல நடக்காததா, எதிர்மறை அப்படின்னா ஒரு செயல் செய்யப்படாமல் இருக்கிறது, அதுதான் எதிர்மறைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து எதிர்மறையை குறிக்கிறது தான் வந்து நம்ம இடைநிலை அப்படின்னு சொல்றோம். பகுதி விகுதி இடைநிலை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சந்தி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, ஒரு உறுப்பு இருந்துச்சு இல்லையா? அந்த சந்தி அப்படிங்கிறது என்னன்னா பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும், அந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல ஒரு மெய்யெழுத்தா வர்றதை தான் நம்ம வந்து சந்தி அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஒன்று என்ன பார்த்தோம், ஒரு அசை சொல்லா சாரியைங்கிறத பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு அசை சொல்லா சாரியை அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரதை தான் நம்ம வந்து சாரியை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி, சந்தி, இடைநிலை இது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து விகாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பகுதி, சந்தி, இடைநிலை இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்ம விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். நான் ஒரு எடுத்துக்காட்டோட காமிக்கிறேன். ஸோ இங்கே எடுத்துக்காட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இது எல்லாமே வந்து சமச்சீர்லேயே இருக்கிற எடுத்துக்காட்டு தாமா, அதுதான் இங்கே வச்சுருக்கேன் உங்களுக்கு. நான் வந்தனன் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. வந்தனன் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து என்னதை குறிக்குது, உங்களுக்கு ஒரு வினை சொல்லா குறிக்குது இல்லையா? வந்தனன் அப்படின்னா வந்தான் அப்படிங்கிறத தான் நம்ம வந்தனன் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஒரு வினை சொல், யாரோ ஒருத்தன் வந்து வந்தான் அப்படின்னு ஒரு வர்றத ஒரு ஆக்ஷனை வந்து இங்கே குறிக்குது. ஸோ அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கிறோம். வந்தனன் அப்படிங்கிறத இந்த மாதிரி பிரிக்கிறோம். இதுல வா அப்படிங்கிறது என்னது, பகுதி இல்லையா? முதல்ல அது சொல்லிடுறேன். வா அப்படிங்கிறது வந்து பகுதி. நம்ம என்ன சொன்னோம், வினைச்சொல்லா இருக்கும் போது அதோட பகுதி கட்டளையாகவே வரும். வா அப்படின்னு வந்து ஒரு கட்டளை இட்டு அழைக்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து சொல்லியிருந்தோம். நம்ம பகுதியில் வினைச்சொல்லா இருக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த பகுதியோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டளை சொல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதான் கட்டளை சொல்லாதான் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ அடுத்து வந்து இத்து அப்படிங்கிறது வந்து இங்கே சந்தி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பகுதிக்கும் சந்திக்கும் அடுத்து வர்றது இங்கே இந்த இத்து வந்து இடைநிலை. இங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, இறந்த கால இடைநிலை. இந்த இத்து அப்படிங்கிறது வந்து இறந்த கால இடைநிலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இடைநிலைங்கிறது காலத்தை தான் குறிக்கும்னு சொன்னோம் இல்லையா? நிகழ்காலமா, இறந்த காலமா, வருகின்ற காலமா அப்படிங்கிறத காலத்தை குறிக்கிற சொல், எதிர்மறையா இருக்கா அப்படிங்கிறத குறிக்கிற சொல் தான் வந்து நம்ம இத்து. ஸோ இடைநிலைக்கு நமக்கு காலத்தை குறிக்கிறதுக்கு வந்து எதெல்லாம் இருந்தா இடைநிலை அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இது காமிக்கிறேன். ஸோ இந்த இடைநிலைகளை பாருங்களேன். இடைநிலைகள்ல இறந்த காலத்தை காமிக்கிற இடைநிலைகள் எழுத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. இந்த மாதிரி நீங்க ஒரு சொல்ல பிரிக்கிறீங்க அப்படின்னா பிரிக்கும் போது இத்து, இட்டு, இரு, இன்னு அந்த பிரிக்கும் போது அந்த எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது இறந்த காலத்தை காட்டுற இடைநிலைகளா இருக்கும். நிகழ்கால இடைநிலைகள் அப்படின்னா கிறு, கின்ற, ஆனின்று, அதாவது நடக்கின்றது அப்படின்னா கின்று அப்படிங்கிறத பிரிக்க மாதிரி வரும் இல்லையா? கிறு, கின்று, ஆனின்று அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரிக்க முடியுது அப்படின்னா அது நிகழ்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலைகள் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய காலங்கள்ல இப்ப இவ்வு அந்த பிரிக்கும் போது, அந்த சொல்ல பிரிக்கும் போது இப்ப இவ்வுங்கிற இடைநிலைகள் வந்துச்சுன்னா அது எதிர்காலத்தை காட்டுது அப்படிங்கிறது அர்த்தம். எதிர்மறைன்னு சொன்னோம் இல்லையா? எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னா அது ஓடாது, அதாவது நடக்காத ஒரு விஷயம், பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறதுக்கு அதை சொல்தான் எதிர்மறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காணலன், பேசான், எழுதிலன் இது எல்லாமே வந்து
பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஒரு செயலை செய்யாத ஒரு வினையே அதை வந்து பண்ணாத ஒரு இதை தான் வந்து எதிர்மறை அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு இது எதிர்மறை இடைநிலை அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இதுதான் இடைநிலை காலத்தை காட்டுது அப்படிங்கிறதுக்கு இந்தந்த எழுத்துக்கள்லாம் இருந்தால் இன்னென்ன இடைநிலைங்கிறத நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டு போவோம். இது இத்துங்கிறது இங்கே நம்ம இறந்த கால இடைநிலைன்னு சொன்னோம். அன் அப்படிங்கிறது ஒரு அசை சொல். இங்கே வந்து வந்தான் அப்படின்னே வைக்கலாம். ஒரு ஓசைக்காக ஒரு அசை சொல்லா வந்தனன் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அதை தான் வந்து அன் குட்டல் அன் அப்படின்னே பிரிச்சிருக்கோம். அப்போ இந்த அன் அப்படிங்கிறது இங்கே சாரியையா இருக்கு. லாஸ்டா இருக்கிற பகுதியை வந்து நம்ம என்ன சொன்னோம்? லாஸ்டா இருக்கிற உறுப்பை வந்து நம்ம என்னன்னு சொன்னோம்? அன் அப்படின்னா வந்து அது லாஸ்டா இருக்கிற உறுப்பு கடைசியா முடியுது. அந்த அன்கிறது கடைசியா உறுப்பு முடியும் போது அதை விகுதின்னு சொல்லுவோம். அந்த விகுதி வந்து எதை காட்டும்னு சொன்னோம்? திணையையோ பாலையோ காட்டுன்னு சொன்னோம். இங்க வந்து என்ன காட்டுது? ஆண் பால். அன் அப்படின்னு முடிஞ்சிருக்கும் போது ஆண் பால் அப்படிங்கிறது காமிக்குது. பெண் பால் அப்படின்னா வந்து என்னன்னு முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அன் அப்படிங்கிறப்போ நம்ம அது ஆண் பால் அப்படின்னு சொல்றோம். வந்தனன் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு ஏற்கனவே வந்துட்டான் அப்படிங்கறதுனால அந்த வினை முற்று பெற்றிருக்கு. இதுவே வந்து முற்று பெறாம இருந்துச்சுன்னா அது வினை எச்ச விகுதின்னு சொல்லுவோம். இங்க முற்று பெற்றிருக்கனால வினை முற்று விகுதி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? இதுதான் வந்து பகுபத உறுப்புகள் பிரிக்கிறதுக்கான இது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு அந்த டவுட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பகுபத உறுப்புகள். இப்போ இங்கே நமக்கு திரிஞ்சிருக்கு குறுகி இருக்கு அப்படின்லாம் வந்து இருக்கு இல்லையா? விகாரம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். விகாரம் அப்படிங்கிறது என்ன சொன்னோம் நம்ம? விகாரம் அப்படின்னா பகுதியிலையோ சந்திலையோ இடைநிலையிலையோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை தான் அந்த உறுப்பை தான் வந்து விகாரம் அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னோம். இப்போ இங்கே பாருங்க, நமக்கு வந்தனன் அப்படிங்கிறத வா அப்படின்னு பிரிச்சாலும் நமக்கு அந்த சொல்லல அது வா அப்படின்னு நெடில்லேருந்து குருளா குறுகி இருக்கு. அதை விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். பகுதியில் ஏற்பட்டிருக்க அந்த நெடில் டு குருள் மாற்றத்தை வந்து நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இத் அப்படின்னு இருக்கிற சந்தி நமக்கு இந்து அப்படின்னு திரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த சந்தியில ஏற்பட்டிருக்க மாற்றத்தை நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம். இந்து என திரிந்து வந்திருப்பது விகாரம். ஓகேவா? இதுதான் விகாரம். ஒரு சொல் இருக்கு அப்படின்னா 6 உறுப்புகளுமே கட்டாயமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வந்து நமக்கு விகாரம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு சொல்லுல நமக்கு பகுதியிலையோ சந்திலையோ இடைநிலையிலையோ ஏதாவது மாற்றம் நடந்துருந்துச்சுன்னா அது விகாரமா இருக்கும். ஓகேவா? எல்லா உறுப்புகளுமே இடம் பெற்றிருக்கணும் ஒரு சொல் அப்படிங்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இதுதான் பகுபதத்தோட உறுப்புகள். இதை வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பகாபதம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லிலக்கணத்தோட கண்டினியூவேஷனை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கிளாஸஸ் மட்டும் பார்த்துட்டே இருந்தால் பத்தாது, நம்ம வந்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடணும். படிக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரீயாகவே நம்ம அகாடமிலேயே வந்து கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் படிங்க. இல்லை வந்து நான் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது, நான் புக்காகவே வாங்கிக்கிறதுனால தமிழ் புக்கு நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. போன கிளாஸோட கொஸ்டின் செஷனையும் பாருங்கள். இந்த கிளாஸ் இனிமேல் இது முடிஞ்சதுக்கப்புறமும் கொஸ்டின் செஷனும் இருக்கும். நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் செஷனையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரீஸ்க்குமே நம்ம வெப்சைட்டில் வந்து ஆப்ஷன் இருக்குது. குரூப் 4க்கு வந்து 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே டெஸ்ட் சீரீஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட கிளாஸஸ்க்கு ப்ளஸ் லேட்டஸ்ட் அப்டேட்க்கு டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்க்கு நம்ம யூடியூப் சேனல் டிஎன்பிசி அகாடமி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.